எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மீண்டும் சொல்லுவோம், மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே சேர்ந்து சொல்ல, ஐயா வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. பரிசுத்த ஆவியானவரே, அரூபியா இருக்கிறவரே, தீர்க்கதரிசன ஆவியானவரே, எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல. பேசும் தெய்வம் நீர். இயேசுவே இயேசுவே. எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தெரியாதவர்கள் இந்த பாடலை கற்றுக்கொண்டு பாடுங்கள். சின்ன வயதிலே கேட்ட பாடல், அருமையான ஒரு பாடல். முதல் 4 சரணங்களை நாம் பாடப்போகிறோம். அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. இயேசுவே 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 இயேசுவே. என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர். என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசுவே இயேசுவே. பேசும் தெய்வம் நீர். எங்களோடு பேசுகிறவர். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர். என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர். தீர்ப்பவர் நீர். என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீர். என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே. சொல்லுவோமா? இயேசு. அந்த உன்னத நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும்
நீர். பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர். என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீர். என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர். என் குடும்ப வைத்தியர் நீர், ஏற்ற நல்ல ஔஷதம் நீர். பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீர். எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர். பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர். இயேசுவே 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 ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல்களில் ஒன்று. அவர் பேசுகிற ஆண்டவர், தினந்தோறும் பேசுகிறார், வாரந்தோறும் பேசுகிறார், ஒவ்வொரு மாதமும் நம்மளோடு கூட அவர் பேசுகிறார். யார் அவர் சத்தத்தை கேட்க விருப்பமாக இருக்கிறார்களோ, அவருடைய சத்தத்துக்காக யார் ஏக்கம் கொள்ளுகிறார்களோ அவங்ககிட்ட கண்டிப்பாக பேசுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் அவருக்காக ஏங்குறாங்களோ பேசுகிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் அவர் பேசி நான் கேட்டிருக்கிறேன். சில நேரங்களில் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும்போது, ரொம்ப ஏக்கம் கொள்ளும் பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடக்கிறதையும் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. சில பர்சனலாக சில ஃபேமிலிஸ்க்கு அது தெரியும். நான் முன்னக்கூட்டியே அதை எழுதி வச்சு அவங்கள்ட்ட சொல்லிவிடுவேன். இது எழுதி வைத்து இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின விஷயம் அது நடக்கிறதை பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அவர் பேசுகிறவர், யார் விரும்பினாலும் பேசுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்மளாக யோசிக்கிறோமா, அவர் பேசுகிறாரன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.
நமக்குள்ளே எவ்வளோ தூரம் ஒரு ஏக்கம் இருக்குதோ அந்த அளவிற்கு அவருடைய சத்தத்தை நாம் துல்லியமாய் கேட்க முடியும். பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப ஒரு சீரியஸாக இல்லாமல் இருந்துட்டோன்னா சில நேரம் அவர் பேசாமலும் இருக்கலாம், பேசினாலும் நம்ம கேட்க முடியாமலும் போகலாம். ஆனால் அவர் பேசும்போது நம்ம கேட்கணுன்னா நம்முடைய ஆவி அமர்ந்து இருக்க வேண்டும். ஆவி அமர்ந்து இருக்கணும். ரொம்ப அவசர கதியில் படபடத்து கொண்டு இருக்கக்கூடாது. அமைதலோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசுகிறதை கேட்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பேசுகிற ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட அவர் பேசி இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? தனிப்பட்ட விதத்தில் பேசி இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனையில் பேசினார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போ பேசுவார்னு சொல்ல முடியாது. ஆராதனை வந்து உட்கார்ந்துருப்பாங்க, வர்ஷிப் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார், அதில் பேசுவார். நான் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், அது யாருக்காவது ஒரு பதிலாக வந்திருக்கும். ஏன்னு சொன்னேன்னு எனக்கே சில நேரம் தெரியாது, என்ன சொன்னேன்னு கூட ஞாபகம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் அன்றைக்கி அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இந்த விஷயத்துக்காக ஆண்டவர்கிட்ட ரொம்ப இந்த வார்த்தைகளை சொன்னேன், ஆனால் நீங்கள் புல்பீட்டில் இருந்து ஆராதனை நடத்தும்போது அதே வார்த்தையை சொன்னீங்கன்னு. நான் கேட்பேன், அப்படியா? எனக்கே ஞாபகம் இருக்காது. ரெக்கார்டிங் கேட்டால் தான் திரும்ப தெரியும் எனக்கு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் பேசுகிற காரியம். அல்லேலூயா. ஏன்னா வர்ற அத்தனை பேருக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறது ஒரு மனுஷனால் முடியாது, ஆவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாருடைய தேவையும் ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருத்தங்க ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கணும் அவங்க வேலை சம்பந்தமான காரியத்தில். பல வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய சபையில் நடந்தது. அந்த பில்டிங்கில் இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தியில் இடையில நான் பேசின ஒரு காரியம் அவங்களுக்கு பதிலாக வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு சப் பாயிண்ட், இந்த விஷயத்துக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பாதி செய்தி வரைக்கும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. திடீர்னு நீங்கள் ஒரு சப் பாயிண்ட் ஒன்று கொண்டு வந்து நீங்கள் பேசுறீங்க. அதில் ஆண்டவர் எனக்கு உறுதியாய் எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செஞ்சார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் பேசுவது, கர்த்தர் பேசுவது. யார் யார் என்ன மனநிலையில் வருவாங்க, யார் யார் எப்படி ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் யார் யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அது ஆவியானவர் செய்கிற கிரியை. ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்தில். அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே. நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பேன். அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பேன். துதித்திடுவேன் தூயரையே, துரிதமாய் வந்திடுவார். துதித்திடுவேன் தூயரையே, துரிதமாய் வந்திடுவார். அவர் பேச நான் கேட்பேன், என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் என்
அப்பாவின் சமூகத்திலே அமர்ந்து காத்திருப்பேன். என் அப்பாவின் சமூகத்திலே அவர் பேச நான் கேட்பேன். அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார். அதுதான் என் ஜெப நேரம். அறிக்கை செய்வோம் அவருடனே, அன்புடன் அணைப்பாரே. அறிக்கை செய்வேன் அவரிடமே, அன்புடன் அணைப்பாரே. பாவங்களை மன்னிப்பாரே, பரிசுத்தம் செய்வாரே. பாவங்களை மன்னிப்பாரே, பரிசுத்தம் செய்வாரே. அவர் பேச நான் கேட்பேன். அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார். அதுதான் என் ஜெப நேரம். ஊற்றிடுவேன் பாரங்களை, தேற்றிடும் நேசரிடம். ஊற்றிடுவேன் பாரங்களை, தேற்றிடும் நேசரிடம். துடைத்திடுவான் கண்ணீரை, மகிழ்ந்து நான் துதித்திடுவேன். அவர் பேச அதுதான் என் ஜெப நேரம். நான் அதுதான் என் ஜெப நேரம். பரன் சித்தமே பூமியிலே நாள்தோறும் செய்யணுமே. பரன் சித்தமே பூமியிலே நாள்தோறும் செய்யணுமே. தேவராஜம் வளரணுமே, தினம் அருள் தாரும் என்பேன். தேவராஜம் வளரணுமே, தினம் அருள் தாரும் என்பேன். அவர் பேச நான் கேட்பேன். அது தான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார். அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன். அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஓரி பக்கரமசி அந்தரல பரம் பேச அவர் கேட்பார். ஊற்றிடுவேன் பாரங்களை, தேற்றிடும் நேசரிடம். ஊற்றிடுவேன் பாரங்களை, தேற்றிடும் நேசரிடம். துடைத்திடுவார் கண்ணீரை, மகிழ்ந்து நான் துதித்திடுவேன். துடைத்திடுவார் கண்ணீரை,
மகிழ்ந்து நான் துதித்திடுவேன். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். பரன் சித்தமே பூமியிலே நாள்தோறும் செய்யணுமே. பரன் சித்தமே பூமியிலே நாள்தோறும் செய்யணுமே. வளரணுமே, தினம் அருள் தாரும் என்றே. தேவராஜம் வளரணுமே, தினம் அருள் தாரும் என்றே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். நல்லவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, அல்லேலூயா, எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவரே. எசேக்கியாவை பார்த்தன்றைக்கு சொன்னீர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் எங்கள் நடுவில் நீர் மாறாதவராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு, எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. அதை நீர் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, ஆனாலும் எங்கள் மேலே வைத்த அன்பினாலே, எங்கள் மேலே வைத்த மனதுருக்கத்தினாலே, தயவினாலே நீர் அதை செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்போதும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதித்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் செய்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் பதில் தாரும், கிருபையாய் பதில் தாரும். எங்களுக்கு ஏற்ற பதில்களை ஏற்ற வேளையில நீர் தர போதுமானவர். அதுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற விண்ணப்பங்களை செய்கிறதற்கு எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற உணர்த்துதல்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த கால வேளையில் புதிய உடன்படிக்கையை குறித்த ஒரு ஆழமான வெளிப்பாட்டினை எனக்கு தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்க. அதுக்கு அந்த ரெவலேஷன் கிடைச்சிருச்சுன்னா போதும், உங்களோட லைஃப். எனக்குமே அதுக்கு முழுசாக ஒரு ரெவலேஷனுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச ரெவலேஷன் பத்தாது. நியூ கவர்னண்ட்டை பற்றி, லார்ட் கிராண்ட் மீ எ நியூ கவர்னண்ட் ரிலேஷன்ஷிப், சாரி revelation, new covenant revelation. Grant me a new covenant revelation. நம்ம எல்லாம் நியூ கவர்னண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறோம். அதான் அந்த ரிலேஷன்ஷிப் சொன்னேன். we are in the new covenant relationship with Christ. அந்த புதிய உடன்படிக்கை அவர் செய்யாமல் இருந்திருப்பாரே ஆனால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த உறவும் இருந்திருக்காது, இருந்திருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அது என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கைன்னா கவனன்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். இட்ஸ் அ கவனன்ட். இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். இட் இஸ் அ கவனன்ட். இட் இஸ் லைஃப் லாங். ஆண்டவர் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே நம்ம ஒவ்வொரு கம்யூனியன் சர்வீஸில் அந்த வசனத்தை சும்மா வாசிக்கிறோம். அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்கிறதற்கு, நம்முடைய ஆவியிலே அதை புரிந்து கொள்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தருள்வாராக. 1 கொரிந்தியர், அதே வசனங்கள் லூக்காவிலையும் இருக்குது. லூக்காவில் எடுத்தவங்க அந்த வசனத்தை எடுத்து வச்சு கொடுங்க. நான் வாசிக்க சொல்லும் போது நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் போஜனம் பண்ணின பின்பு 25ஆம் வசனம், அவர் 11:25, 1 கொரிந்தியர் 11:25 எடுத்தவங்க வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் பழைய உடன்படிக்கை என்று ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது. இந்த பழைய உடன்படிக்கையை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்திருந்தார். அதிலே
இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் உள்ளே வருகிறதற்கு இடமே இல்லை. ஆனால் என்றைக்கு இயேசு புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தாரோ அன்றைக்கு அவர் இஸ்ரவேலர் அல்லாத அனைத்து ஜனங்களுக்கும், எல்லா ஜாதியார், பாஷைக்காரர், எல்லா நாட்டினவர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு திறந்த வாசலை அவர் வைத்து விட்டார். யார் வேண்டுமானாலும் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரலாம். புதிய உடன்படிக்கை வந்ததினாலே பழைய உடன்படிக்கை இனிமேல் செல்லுவது இல்லை. புதுசா ரூபா நோட்டு வந்துருச்சுன்னா பழைய ரூபா நோட்டு செல்லாது. ஸ்தோத்திரம். ஆனா இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்துகிறார் என்றால், ஸ்தோத்திரம், ஒரு உடன்பாடு இல்லையா, எப்படி ஏற்படுத்துகிறார் என்றால் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஏற்படுத்துகிறார். இதை வேற யாரும் செய்ய முடியாது. என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அதுல என்னங்க பெரிய விசேஷம் இருக்குது? அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்குது? இதை ஏன் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் வேதத்தின்படி நமக்கு தெரிந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். இது மனதளவில் நாம் அறிந்துவிட்டு போய்விடக்கூடாது. நம்முடைய ஆவியிலே அதை குறித்த ஒரு ஆழமான வெளிப்பாட்டினை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேட்க வேண்டும். எப்படி விசுவாசத்திலே அந்த புதிய உடன்படிக்கையின் உள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் அனுபவிக்கிறோமோ, அதுபோலவே புதிய உடன்படிக்கைக்கு உள்ளே இருக்கிறதான சாப கட்டுகளின் விடுதலை அனுபவிக்க முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு நம்ம ரெவலேஷன் வந்தால் தான் அது கிரியை செய்யும். அந்த ரெவலேஷன் நமக்குள்ள வரணும். அந்த கன்விக்ஷனை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்க வேண்டும். சில காரியங்களை நான் வேகமாக மனசில் வந்த தாட்ஸை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினதை நான் இதில் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன். நான் எழுதிட்டு நான் அதை சொல்லிவிட்டு நான் தமிழில் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த புதிய உடன்படிக்கை என் இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி நமக்காக, நம்முடைய ஒவ்வொருவருக்காக, முழு மனுக்குலத்திற்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை, தன்னுடைய தூய திரு இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தி ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தினார். நமக்காக சொல்லும் பொழுது மனுக்குலத்திற்காக. இன்னைக்கு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போற மனுஷங்க நிறைய இருக்கிறாங்க, வேண்டான்னு போறவங்க. ஆனால் கர்த்தருடைய தயவுனால நாம் அதுக்குள்ளே வந்திருக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கையோட சில சிறப்பு அம்சங்களை சொல்கிறேன். இட் காஸ்டட் ஜீசஸ் ஹிஸ் வெரி ஓன் லைஃப். இந்த உடன்படிக்கையை நம்மோடு ஏற்படுத்துகிறதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை தியாகம் செய்ய வேண்டியது இருந்தது. எத்தனை ஆணிகள், எத்தனை ஆணிகள் அவருடைய சரீரத்தில், முகத்தில் துப்பப்படுகிறார், முள்முடி சூடப்படுகிறது. 2 இன்ச் ஆணி நீளத்துக்கு இருக்குமா அந்த முள்முடி. என்னுடைய தாயார் ஒரு முறை பதறிட்டாங்க. அது தரிசனத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இந்த ஒரு சாங் உண்டு, அன்பு மாறாதது தேவ அன்பு மாறாதது அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடலில் பாலால் கழுவின தம் கண்கள் எங்கே, கந்தவர் கத்திரு கண்ணம் எங்கே, லீலி புஷ்பமா முதிர்கள் எங்கே, இரத்தக்கரையால் மறைந்ததோன்னு அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது தனி ஜெபத்தில் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆண்டவர் அந்த தரிசனத்தை காட்டியிருக்கிறார். அப்போ அவங்க சொன்னது எனக்கு இன்னமும் தத்ரூபம். அவர் ஒரு முள் அப்படி வச்சு அப்படி உள்ளே அமுக்கப்படும் போது கண்ணுக்கு உள்ள இந்த இடத்துல உள்ளே போய் குத்தி அப்படியே ப்ளீட் ஆச்சு தான். அப்படியே கண்ணு அப்படி சொருகி அப்படி மூடினதை பார்த்துட்டு பதறிட்டாங்க. அப்படியே அந்த விஷனில் பார்த்துட்டு. பிரியமானவர்களே, ஏன் அவ்வளோ பாடு? அவர் ஒன்று இது வழியாக நான் கோத்ரூ பண்ணாதான் என் பிள்ளைகளை நான் ரட்சிக்க முடியும், அவங்க பாவங்கள் கழுவப்படணும், என் ரத்தம் சிந்தப்பட்டு ஆக வேண்டும். தியாகம் பண்ணார். இட் காஸ்டட் ஜீசஸ் ஹிஸ் ஓன் லைஃப். அவருடைய சொந்த ஜீவனை இயேசு கொடுக்க வேண்டியிருந்தது. And this new covenant was planned and initiated by God. அவரை யாரும் கட்டாயப்படுத்தி வந்து சிலுவைக்கு போமையான்னு சொல்ல முடியாது இல்லையா?
This was planned by God. எப்ப கடவுள் இந்த திட்டத்தை வைத்தார்? இது தேவனால் திட்டம் பண்ணப்பட்டது, கடவுளால் திட்டம் பண்ணப்பட்டது, அவராலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை இனிஷியேட்டட் பை காட். எப்ப திட்டம் பண்ணினாரா? யார் கரெக்டா சொல்றான்னு பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் தியாலஜி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பற்றி ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவாங்க. எப்ப அடிக்கப்பட்டாராம்? உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஏன்னா அங்க ஆண்டவருக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது இல்லையா? பரலோகத்திலையும் டைம் ஸ்பேஸ்லாம் கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னேன்னு சொல்லும் பொழுது இட் வாஸ் பிளான் ஆஃப் காட். இட் வாஸ் பிளான் பை காட், இனிஷியேட்டட் பை காட். எழுதுறவங்க நீங்க எழுதி கொள்ளலாம். மூணாவது காரியம், in this new covenant we cannot boast about our merits here. இங்க புதிய உடன்படிக்கையில் வந்துக்கிட்டு நான் இவ்வளோ நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறேன், நான் இவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறேன், நான் தான தர்மம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ நேரம் ஜபம் பண்ணியிருக்கிறேன், அதனால எனக்கு ரட்சிப்பு வேணும்னு யாரும் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. நான் பாவின்னு ஒத்துக்கொண்டு வந்தால் ரட்சிப்பு கிடைக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? இன்னைக்கு சன்மார்க்கர்கள் உண்டு. நான் யாரையும் கொலை செய்யலை, நான் தப்பான விஷயங்கள் எதுவும் செய்யலை, நான் சுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நல்லவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த இயேசு வேணும், எனக்கு எதுக்கு இந்த ரட்சிப்பு வேணும்னு சொல்கிறவங்க அதுக்குள்ளே வர முடியாது. இயேசுவே நான் ஒரு பாவி, என் வாழ்க்கையை உமக்கு தர்றேன், நான் உண்மை பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் வாருன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கைக்கு வருவார், அவங்கள ஆசீர்வதிப்பார். ஸோ we cannot boast about our merits here. அதே வேளையில் அதுக்கு அடுத்த சைடை சொன்னால், nor we have to feel guilty of our demerits. ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கிறேனே, இப்படிலாம் வாழ்ந்துட்டேனே, கடவுளே எனக்கு ஆண்டவரே தெரியலையே, ஏசுநாதரே இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன், இப்படிலாம் சிந்திச்சிருக்கிறேன், என்னைய நீர் ஏற்றுக்கொள்வீரான்னு குற்ற மனசாட்சி கொள்கிறதுக்கு அவசியம் இல்லை. அங்கே புதிய உடன்படிக்கைக்குள்ள, அவருடைய இரத்தத்துக்குள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் இருக்கிறது. அவர் கழுவுவார், பரிசுத்தப்படுத்துவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அடுத்தபடியாக it is new covenant, அதோட ஸ்பெஷாலிட்டி சொல்லிட்டு வரேன் ஒன்னொன்னா. இட் இஸ் பியூர்லி ஹிஸ் மெர்சி அண்ட் கிரேஸ். அது முழுக்க முழுக்க அவருடைய இரக்கத்தை சார்ந்தது, அவருடைய கிருபையை சார்ந்தது. நம்ம கிட்ட கிரெடிட் எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே நமக்கு நீதியாய் இருக்கிறார், மீட்பாய் இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், ஞானமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இட் இஸ் பியூர்லி ஹிஸ் கிரேஸ் அண்ட் ஹிஸ் மெர்சி. அடுத்த சிறப்பம்சம், இட் இஸ் ஓப்பன் டு ஆல். எவர் வேண்டுமானாலும், கிறிஸ்தவங்க மட்டும் எங்களுக்கு தான் ஏசுநாதர்னு உரிமை கொண்டாட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு பெரிய நல்ல செய்தி. ஆமென். கிறிஸ்தவங்க மட்டும் எங்களுக்கு தான் அவருன்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியாது. யார் வேண்டுமானாலும் அந்த பெரிய பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும் இயேசுவின் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. இட் இஸ் ஓப்பன் டு ஆல். எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணிட்டார். யார் விரும்புறியா வா, அவ்வளோதான். யாரையும் பிடிச்சி தள்ள மாட்டார். நீ விரும்புறேன்னா வா, உன்னை ஏற்றுக்கிறேன். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும், வசனம் சொல்லுங்க, புறம்பே தள்ளுகிறது இல்லை. யார் சொன்னது? இயேசு. அந்த வார்த்தையை நல்ல சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். யார் சொன்னது? இயேசு. அவர் சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு வித பரவசம் வரணும். ஆமென். அவர் சொல்லும் பொழுது. அடுத்தது, இட் இஸ் ஓப்பன் டு ஆல் சொன்னேன். இட் ரெக்வயர்ஸ் ஃபெய்த் இன் ஜீசஸ் அண்ட் இன் ஹிஸ் அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் டு கம் இன்டு திஸ் கவனன்ட். இந்த உடன்படிக்கைக்குள்ளே, இந்த புதிய உடன்படிக்கைக்கு உள்ளே ஒரு நபர் வர வேண்டுமே ஆனால் அந்த நபர் இயேசுவின் மேலேயும், இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்த அந்த பிராயச்சித்த பலியின் மேலேயும் விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசம் வச்சாதான் வர முடியும், விசுவாசிக்காம வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அம்மா கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால வர முடியாது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால அந்த கவனன்ட்டுக்குள்ள வர முடியாது. பர்சனலா இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். இயேசுவினுடைய பிராயச்சித்த பலியின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நமக்கு தெரிந்த விஷயங்கள். ஆனால் இது குறித்த சில ஆழமான வெளிப்பாட்டுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக, அவர் வில்லிங்னஸ்
to enter into this covenant, it's shown through our water baptism. ஞானஸ்நானத்தை பற்றி 2 இடத்துல ஒரு உடன்படிக்கைன்னு எழுதியிருக்கும், கவனிச்சிங்கன்னா தெரியும். பைபிளில் 2 இடத்துல உடன்படிக்கை, கொலோசியர்லையும் பேதுருவிலையும் எழுதப்பட்டிருக்கும். அப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ளே நான் மனதார வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிப்பது எதன் மூலமாய் தெரிவிக்கிறார்கள் என்றால், தாங்கள் வந்து தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதன் மூலமாய் தெரிவிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பதான் அஃபிஷியலா யூ ஆர் அக்செப்டட் இன்டு திஸ் நியூ கவர்னன்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த என்னதான் நமக்கு சாங்ஷன் ஆனாலும் ஃபைனல் பேப்பர் ப்ரொசீஜர் முடியணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஓரளவு எல்லாம் பண்ணியாச்சுது, இந்த வீடு உங்களுக்கு தான். ஆனால் என்ன பண்ணணுங்க, ஃபைனல் முடிவு என்ன பண்ணணும்? பேப்பர் ப்ரொசீஜர் பண்ணணும்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற, இயேசு மேலே விசுவாசம் வைக்கிற, இயேசு மேலே அவருடைய பிராயச்சித்த பலியின் மேலே விசுவாசம் வைக்கிற, அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் பிள்ளையாக மாறிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுட்டேன், சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு, நான் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளை, இயேசுவோடு நெருக்கமாக இருக்கேன். சரி சார், வாட் இஸ் நெக்ஸ்ட்? இது நிலைக்கணும்னா டேக் வாட்டர் பேப்டிசம். அதுதான் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகணும். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க புரிஞ்ச அளவுக்கு தக்கத ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்டோட ஒரு சின்ன ஒரு சைட் தாட் ஒன்று சொல்கிறேன். ஒன்லி அண்டர் திஸ் கவர்னன்ட் we don't have to carry any guilt. இந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் நமக்குள்ள எந்த குற்ற மனசாட்சியும் நாம் வைக்க வேண்டியதில்லை. பிகாஸ் he paid it all. அவர் எல்லாவற்றையும் செலுத்தி தீர்த்து விட்டார். நமக்கு நாம் செய்ய வேண்டிய, செய்ய முடியாமல் போன எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். I am falling short of fulfilling this law. நிறைய கற்பனை கொடுத்துட்டாரு. நமக்கு கணக்கு பண்ணி பார்த்தா எத்தனையோ கற்பனை நம்மளால் முழுமையாக செய்ய முடியாது. முழுமையாக என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியுமா? முடியாதா? 613 லாஸ் இருக்குது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோமான்னா முடியாது. ஆனால் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் நமக்காக. அவர் சொன்னார், நான் அந்த கிரேஸில் உனக்கு தர்றேன், அதோடைய நான் ஃபுல்ஃபில் பண்ணதோடைய அந்த எஃபெக்டை நீ அனுபவிக்க முடியும். நீ ஃபுல்ஃபில் பண்ணது போல் நீ அனுபவிக்க முடியும். என் கவர்னன்ட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்கு அதுக்குள்ளே வர முடியும். அதுக்காக தான் புதிய உடன்படிக்கையினுள் உள்ள அனைத்து நன்மைகளையும் என் வாழ்நாள் காலத்தில் நான் அனுபவிக்க கிருபை தார். முதல்ல அதுக்குரிய ரெவலேஷன் தாங்க, ரெண்டாவது அதற்கு உள்ளே உள்ள நன்மையை அனுபவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம விசுவாசத்தோடு ஒவ்வொரு தடவை நம்ம பார்ட்டேக் பண்ணும்போது கம்யூனியன், நான் உண்மையாகவே ஹீலிங்க்கு ஜோம் பண்ணுவேன். நான் இப்படி ஆசையாக பார்த்துட்ருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் அந்த ரெவலேஷன் உள்ளே வந்து அதில் பார்ட்டேக் பண்ணும்போதே சரீரத்தில் யாருக்காவது ஹீலிங் நடக்காதா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த பக்தியோடு பண்ணணும். பாஸ்டர் மைக்கேல் ஜான் அண்ட் பாஸ்டர் ரோஸ்லின் அவங்க வந்திருந்தபோது சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? ஒரு 80+ இருக்கிற லேடி, மியூக்கில் டியூபு போகுது, அது எப்படியோ அந்த இதை கரைச்சி இது பண்ணி கம்யூனியன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த 2-3 டேஸ்க்குள்ளே ஷி காட் டோட்டலி ஆல்ரைட். டாக்டர்ஸ் கைவிட்டதான ஒரு சகோதரி. நான் கேட்டேன், இப்போ நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்து போயிருக்காங்கன்றாங்க. ஹல்லேலூயா. ஹீலிங் டுக் பிளேஸ் இன்சைட் தி ஐசியூ. ஒரு ஐசியூக்குள்ளே போய் அவரால் அப்படி ஒரு ஹீலிங்கை கொடுக்க முடியுதுன்னா சபையில் கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ராமா சீக்கரவா. ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அந்த புதிய உடன்படிக்கையை குறித்த வெளிப்பாட்டை எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே. அந்த புதிய உடன்படிக்கை குறித்த வெளிப்பாட்டை எனக்குள்ளே தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதில் உள்ள அனைத்து நன்மைகளையும் என்னுடைய வாழ்நாள் காலத்தில் நான் அனுபவிக்க எனக்கு கிருபை தருவீராக. அதில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகள், whatever the blessings that are there, whatever the blessings that are there, whatever the good things that are there. Hallelujah, hallelujah, hallelujah. பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் அல்ல, பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல,
சாபங்கள்ல இருந்து விடுதலை. ஓ ஸ்தோத்திரம். ஓ பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து விடுதலை, சரீர வியாதிகளில் இருந்து விடுதலை, உலகம் தரக்கூடாத எடுக்கக்கூடாதான பெரிய சமாதானம், ஓ பரிசுத்த வாழ்க்கை, இன்னும் சொல்லிக்கொண்டே போல நித்திய வாழ்க்கை வரைக்கும் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவோடு ஒரு நெருக்கமான உறவு அதுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு நியூ கவெனன்ட் ரெவலேஷனை ஆழமாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஆழமாய் தரும்படி ஜெபிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய இந்த உலக வாழ்நாட் காலத்திலே நாங்கள் முற்றிலுமாக அதை அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால் கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடுத்ததாக இந்த குறிப்புக்கு நான் முன்னால் ஒரு தடவை ஜெபம் பண்ணியிருக்கோம், நம்ம மறந்துருக்கலாம், திருப்பி ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஜெபத்தை செய்கிறதுக்கு. என்னென்னா, ஆண்டவரே, அநேக வேத வசனங்களை இருப்பிடத்தோடு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஃபரன்ஸோட. அநேக வேத வசனங்களை இருப்பிடத்தோடு என்னுடைய மனதிலே இருத்தி வைக்கவும், உமது வார்த்தையால் என் வாழ்க்கை நடத்தப்படவும் விசேஷித்த கிருபை தாரும். ரெண்டு குறிப்பு இதில் இருக்கு. ஒன்று, அவருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். தாவீது சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையின் இருதயத்திலே வைத்தேன். அது ஒன்று, வசனம். ஆனால் பிந்திய காலங்களில் தான் அந்த வசன பிரிவுகள் வந்தது. இத்தனை அதிகாரம், இத்தனை, அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா, குயிக்காக அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ அந்த இருப்பிடத்தோடு கூட, ஏன்னா வேறு யார்கிட்டையாவது ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அந்த இருப்பிடத்தோடு நமக்கு மனதில் ஞாபகம் இருந்தால் அதை எடுத்து சொல்லலாம், காண்பிக்கலாம், அவர்களை வாசிக்க செய்யலாம், அதற்கு பிரயோஜனமாக இருக்கும். இருப்பிடத்தோடு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 வசனமாவது சொல்ல முடியுதுன்னா பெரிய விஷயம் உண்மையிலே. இன்றைக்கி 1 கொரிந்தியர் 11:25 சொல்லிட்டு சொன்னேன். டக்குன்னு சொன்ன உடனே என்ன வசனம்னு நமக்கு ஒன்று, அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நான் வருமூலம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், வாங்கி பருகுங்கள், நான் வருமூலம் என்னை நினைவு, அது சொல்கிறோம். இதே இது அப்படி அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்து அப்படியே இருப்பிடத்தோடு ஞாபகம் வைக்கிறதுக்கு. ஜான் 11:25 எல்லாருக்கும் தெரியும். என்ன? யோவான் 11:25 தேடணும். நான் சொல்கிறேன் ரைட்டான்னு பார்ப்போம். நான் இப்போ என்னையோட மெமரியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், அதுவான்னு பாருங்கள். அதானா? யோவான் 11:25 வாசிங்க. அதானே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். இன்னைக்கு 2 வசனம் படித்தாச்சு. 1 கொரிந்தியர் 11:25, யோவான் 11:25. இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி லிங்க் பண்ணி சிலதுகள் எப்படியோ ஞாபகம் வைக்கிறதுக்கு அது நமக்கு உதவி, நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கு உதவியாக இருக்கும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாத போது ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார், வசனத்தின் மூலமாய் ஆலோசனை தருவார், வசனத்தின் மூலமாய் வழி நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனம் நம்மை பாதுகாக்கும், நம்மை உயர்த்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை நான் பிரதர் எம்டி ஜெகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஆச்சரியமாக, எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. பாஸ்டர், நிறைய பேருக்கு தெரியாது, உண்மையாக பைபிளை வாசிச்சுட்டே இருந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அறியாமலேயே அவங்களுக்குள்ள ஒரு விதமான அவங்கள ஆத்துமாவில் ஒரு இமோஷனல் ஹீலிங்கே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதை நான் பார்த்துருக்கேன் பாஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேருக்கு தெரியும் எதுக்கு பைபிள் எடுக்கணும், எதுக்கு வசனத்தை எடுக்கணும்னு நினைப்பாங்க. நமக்கு இது நம்ம பைபிளை எடுத்து நம்ம தியானிக்கிறதுனால, பைபிள் வசனங்களை நிறைய வாசிக்கிறதுனால அவருக்கு ஒரு லாபம் கிடையாது, நமக்கு தான் ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஆசீர்வதிப்பார். ஸோ அநேக வேத வசனங்களை இருப்பிடத்தோடு என் மனதில் இருத்தி வைக்கவும், உமது வார்த்தையால் என்னுடைய வாழ்க்கை நடத்தப்படவும்
விசேஷித்த கிருபைகளை தர. அவருடைய வார்த்தையில் நடந்துட்டா போதும் நம்ம வாழ்க்கை. வார்த்தையின்படி சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா, உமது வசனத்தின்படி உம்முடைய அடியேனை நன்றாய் நடத்தினீர். 119ஆம் சங்கீதத்தில் சொல்றார். அது பாருங்க, எனக்கு வசனம் மறந்து போச்சு, இருப்பிடம். இந்த அதிகாரம் தெரியுது, என்ன வரமாட்டேங்கிட்டாங்க. நான் பார்த்தா எடுத்துருவேன், ஏன்னா அங்கே நோட்டில் பைபிளில் குறித்து வச்சுருப்போம், சில இடத்துல நோட் பண்ணி வச்சுருப்போம். உடைய வசனத்தின்படி உடைய அடியேனை நன்றாய் நடத்தினீர். அதுதான் நம்ம ஜெபம் பண்ணுறோம், வசனத்தின்படி நடத்தணும், நடத்தப்பட வேண்டும். அப்போ 2 விஷயம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒன்று, நான் நிறைய வசனங்களை, ஆனால் சில நேரங்களில் எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக ரொம்ப இருப்பிடம் உடனே தெரியாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த வசனம், பிகாஸ் அந்த வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் மோர் தேன் த நம்பர்ஸ், இல்லையா? அந்த நம்பர் தெரியுதோ இல்லையோ, என்ன தெரியணும், உள்ள நிறைய வசனம் தெரிய வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, நல்லா விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்காக ஜெபம் பண்ணுறோம். இப்போ ஸ்தோத்திரம், எல்லாம் கண்களை மூடி. இசப்பா, நம்ம வசனம் எவ்வளோ பெரிய வசனம் அது. அவர் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கு. அவருடைய வசனத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் மட்டுமல்ல, அவர் வார்த்தையும் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வசனத்தை நிறைய வசனங்களை அநேக வேத வசனங்களை இருப்பிடத்தோடு எங்கள் மனதில் இருத்தி வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒரு விசேஷித்த கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால எங்க வாழ்க்கை நடத்தப்படும்படிக்கு விசேஷித்த கிருபை தாங்கப்பா. விசேஷித்த கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். டிஜிஎஸ் ஐயா அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது வரிசையாக வசனமாக வரும், சரளமாக வரும். எப்படி தான் வருதுன்னு தெரியாது. யாத்திரையாகமம் 10, 15, உபாகமம் 8, 12 இப்படி பார்க்காதீங்க, சம்பந்தமே இருக்காது. நான் சொல்கிறது, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். எபிரேயர் 14, 23 வரிசையாக ஒரு 7, 8, 9, 10 வசனங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வாலிப நாட்களில் ஒரு நாள் அது ஒன்றுனா நிப்பாட்டி கேட்டு அந்த வசனத்தை போய் பார்த்தா எல்லாம் ஒன்று போல் இருந்தது, கரெக்டாக இருந்தது. ஸ்தோத்திரம். எனக்கு அப்போவே ஒரு ஆசை எனக்குள்ள, எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சு எப்படி சொல்கிறாங்க. 3 நாள் ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா 3 நாள் உபவாசத்தில் இருப்பாராம். ரூம்குள்ளே யாரும் போக முடியாது. அப்பப்போ அவங்க ரெடி பண்ணுறதுக்காக ஸ்லிப்பு மட்டும் வரும் வெளியில். நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், வசனமாக எழுதி இந்த வசனங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் தியானிச்சு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வசனங்கள். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல், இது யாருக்கு தேவையுள்ளவங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்ல போகிற இன்னொரு காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் இதுவரை மன்னிக்க முடியாத சில நபர்களை மன்னித்து விட கிருபை தாரும். இவங்களை மன்னிக்கவே முடியாது, அவ்வளோ செஞ்சிட்டாங்க, செஞ்சதுக்கெல்லாம் மன்னிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஸ்தோத்திரம் வெகு தீமை செஞ்சுருப்பாங்க. இப்போ பவுலே சொல்கிறார் இல்லையா, கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் சொல்கிறாரா இல்லையா? அப்போது யாரோ ஒருத்தர் அவரோட மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நம்மளை பாதித்த நபர்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க கண்டிப்பாக. ஒவ்வொருத்தரையும், அதாவது நெகட்டிவாக நம்மளுடைய சில நேரங்களில் நம்மளுடைய இமோஷன்ஸை பாதிச்சிருப்பாங்க, நம்மளுடைய சைக்காலஜியை பாதிச்சிருப்பாங்க. நம்மளை சைக்காலஜிக்கலாக ரொம்ப ஒரு டர்மாயில் அவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரை கேட்டாலும் நான் உட்பட நான் யாரை மன்னிச்சேன்னு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன், நான் சொல்ல மாட்டேன் இங்கே இல்லை. ஸ்தோத்திரம். அதிகமாய் பாதிப்புக்குள்ளானவன். ஒரு சில நபர்களை மன்னிச்சிருக்கிறேன் நான். அவங்களெல்லாம் மன்னிக்க முடியாதுன்ற அளவுக்கு காரியங்களை செய்திருக்கிறவர்கள், ஆனாலும் மன்னிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனால் அந்த வேதனை மாறாமல் தான் இருந்தது நிறைய வருஷங்கள். ஆண்டவர் அந்த வேதனையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுறார். சில நேரங்களில் டக்குனா நம்மளுக்கு அதை மன்னிக்கிறதுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கும். சில நேரங்களில் நான் மன்னிச்சிடுற ஆண்டவரை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியலை, மறக்க முடியலை. அதை நினச்சா மறுபடியும் நம்ம உண்மையாக மன்னிச்சிட்டோன்னா அந்த சம்பவங்கள், அவங்க பேசின வார்த்தைகள் மறக்காமல் இருக்கலாம், ஆனால் அதன் பாதிப்புகள் நம்மை அஃபெக்ட் பண்ணாமல்
அந்த பாதிப்புகளை நாம் உணராமல் போய்விட்டோம் என்றால் நாம் அந்த முழுமையான மன்னிப்பின் எல்கைக்குள்ளே வந்து விட்டோம் என்று அர்த்தம். இன்னொரு வார்த்தையில் சொன்னால், இதுக்கு முன்னால் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கமோ ஆக்ரோஷமோ வரும் அல்லவா, அது இப்போ வரல அப்படின்னா உண்மையாக மன்னிச்சிட்டோம், முழுசாக மன்னிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆனால் மறக்க முடியாது. அவங்க பேசின வார்த்தைகள், செய்த காரியங்கள் மறக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி அது என்னை இமோஷ்னலாக டிஸ்டர்ப் பண்ணலைன்னு சொன்னால் அவங்கள முழுசாக மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படி முழுசாக மன்னிக்காத நபர்கள் இன்னமும் இருந்தால், நீங்கள் நம்ம நிறைய தடவை மன்னிக்க ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் திரும்ப திரும்ப அவங்களை நினச்சிட்டா, அவங்க செஞ்சதை நினச்சா நமக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், கோபம் வரும், நமக்குள்ளே ஒரு ஆக்ரோஷம் வரும். இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? இல்லைன்னாலும் இல்லைன்னு சொல்லுங்கள், நீங்கள் பெரிய புண்ணியவான். இயேசுவோட பக்கத்தில் இருந்த சீஷர்னு நினச்சிக்குவேன். சோத்திரம். இயேசுவை பாருங்களேன், அத்தனை பேரையும் மன்னிச்சார். மன்னிக்க வேண்டியது 1-2 ஆள் மட்டும் கிடையாது, 12 பேரையும் அவர் மன்னிச்சாகணும். ஏன்னா 12 பேரும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஒருத்தன் கூட என்ன செய்யலை, கூட இருக்கலை. அவர் இருக்க வேண்டிய நேரத்தில் அவர் கூட என்ன செய்யலை, இருக்கலை, விட்டுட்டு ஓடிட்டான். தனியாக விட்டுட்டு நீ எக்கேடும் போயா அப்படின்ட்டு போயிட்டான். அப்படி தானே அர்த்தம். பயந்து தான் ஓடினாங்க. அவருக்கு தெரியும், முதல்ல நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும்னு முன்னக்கூட்டியே சொல்லிட்டாரு. அவ்வளோ சொன்ன பிறகு விட்டுட்டு ஓடிட்டான். ஐயோ சொன்னாரே, அந்த மரியாதையை காப்பாற்றுறதுக்காக, நம்ம ஃபேஸ் வேல்யூவை காப்பாற்றுறதுக்காக கூட நின்று பார்ப்போமேன்னு சொல்லி கூட நிற்கல ஒருத்தனும். 12 பேரும் போயிட்டான். இதில் ஒருத்தன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா அவரை. யாரு? அப்புறம் போய் மனம் கசந்து அழுத உடனே மனசார மன்னிச்சார். எனக்கு இன்னைக்கு காலையில் இதை தியானிக்கும் போது இந்த டவுட்டெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு மண்டை குழம்பிடும். அதனால நான் சொல்கிறேன், இதை ரொம்ப யோசிக்காதீங்க. அது அவர் பார்த்துப்பார். இது நம்மளோட பிஸ்னஸ் கிடையாது, அவர் பார்த்துப்பார். ஆண்டவர் யூதாசையும் மன்னிச்சிட்டாரோ அப்படின்னு, மன்னிச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அவனுடைய முடிவை தேடிக்கிட்டான். அந்த மனுஷன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும்னு வேற சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அவரோட உண்மையான மன்னிப்பின் தன்மை எங்கே தெரிஞ்சது, முழுமையான மன்னிப்பின் தன்மை எங்கே தெரிஞ்சது என்றால், சிலுவையில் அவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அந்த கேட்டகரியில் நம்ம பார்த்தோன்னா யூதாஸ் செய்கிறது தெரிஞ்சு தான் செஞ்சான். இந்த சேவகர்கள் அவங்களுக்கு யாருன்னு, அவர் யாருன்னு தெரியாது, எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை போய் சிலுவையில் அடிச்சிட்டான். ஸோ எதை எப்படி ஆண்டவர் பார்க்காரோ அது அவருக்குரியது. ஆமேன். அது அவருடைய தீர்மானம், அவருக்குரிய காரியம். ஆனால் ஒன்றை அவர் வாழ்ந்து காட்டினார், மன்னித்தார். ஆமேன். மன்னித்தார், மன்னிப்பை குறித்து பேசினார். உங்கள் சத்துரு சிநேகிங்கள்னு சொன்னார். உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. பேதுருட்ட சொல்கிறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சா எத்தனை தடவை தான் மன்னிக்கிறதையா? செய்கிறதே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு மன்னிப்புன்னு கேட்டால் என்ன செய்கிறது? 7-70 தடவை மன்னி. முழுமையை காட்டுகிறது. மன்னிச்சிரு, முழுசாக மன்னிச்சிரு. மன்னிக்காத அர்த்தம் என்னன்னா, உன்னோட சைடில் நீ மன்னிக்காமல் இருந்துடாத. அவன் என்ன செஞ்சாலும் அதுக்குரியதை அவன் அனுபவித்துக் கொள்வான். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மன்னிச்சிரு. மிச்சதை அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிற, ஆண்டவரே மன்னிக்க முடியாத சில நபர்கள் உங்கள் லைஃப்பில் இருந்தால், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் மன்னிக்க உதவி செய்யுங்க. அடுத்தது இன்னொரு ஆளையும் சொல்கிறேன், இன்னொரு கேட்டகரி, சகிக்க முடியாத சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில், சில கேரக்டர்ஸ். ஐ கேனாட் ஸ்டாண்ட் திஸ் கேரக்டர். இந்த மனுஷனை என்னால் டாலரேட் பண்ணவே முடியாது. வந்தாலே நமக்கு அப்படியே, இங்கே யாரையும் சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன், இப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்களா? சில கேரக்டர்ஸ் ஐ ஹவ் கம் அக்ராஸ் இன் லைஃப், certain characters which I can never tolerate. ஏன்னா என்னுடைய வேவ்லென்த் டோட்டலாக வித்தியாசம், என்னோட டெம்பரமெண்ட் வித்தியாசம், என்னுடைய ஃபிலாசபி ஆஃப் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி வித்தியாசம், என்னுடைய பர்செப்ஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட உரச ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? உரச ட்ரை பண்ணும்போதுன்னா நம்மகிட்ட மோத ட்ரை பண்ணும்போது ஒரு என்ன செய்கிறது? அந்த கேரக்டர் இன்டாலரபிள் கேரக்டர்ஸ், நல்லா டாலரேட் பண்ண முடியாது, சகிக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களையும் ஆண்டவர் என்னெல்லாம் பல வருஷம் சகிக்க வச்சார். சகிக்க முடியாத நபர்களை ஸ்தோத்திரம் சகிக்க பொறுமையும்
கிருபையும் தருவாராக. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்றதோட ஆண்டவரே அவங்கள சகிக்க முடியலை, அந்த நபர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா. இனிமே நான் சகிக்க முடியாத அளவுக்கு அவங்க நடந்து கொள்ளாதபடிக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. சில பேர் வேலை ஸ்தலத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. உங்க மேலே உள்ள மேனேஜர் ஒருத்தன் அப்படி இருப்பான். ஸ்தோத்திரம். சகிக்க முடியாது. சில பேர் யதார்த்தவாதிகளாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அதில் ஒரு கொதர்க்கமாக எடுப்பாங்க, கொதர்க்கமாக அர்த்தம் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்படி ஆட்கள் செமையாக டென்ஷன் ஆகும். நீங்கள் யதார்த்தமாக ஒன்று சொல்லியிருப்பீங்க, யதார்த்தமாக அவங்க எதையுமே யதார்த்தமாக எடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த வேர்டு புரியுதுல்ல, கொதர்க்கம் அப்படின்ற வேர்டு. குரூக்கடாக திங்க் பண்ணுவாங்க, குரூக்கடாக யோசிப்பாங்க. நீங்கள் நல்லதை யோசிப்பீங்க, நீங்கள் அவங்க மோட்டிவையே ட்விஸ்ட் பண்ணி அதை தீயதாக திரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சகிக்க முடியாத கேரக்டர்ஸ். ஆண்டவரே பொறுமை தாங்க, கிருபை தாங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்களை அங்கே கொண்டு அவர் விட்டதுக்கு காரணம் நம்மளை உருவாக்குறதுக்காக. ஆமென். அல்லேலூயா. நம்மளை பொறுமையாக, நமக்குள்ள பொறுமையை கொண்டு வருகிறதுக்காக. அதுக்கு முடிவில் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மகிட்ட வச்சிருக்கிற அனாயிண்டிங்கை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அந்த அனாயிண்டிங் அவங்கள சரிப்படுத்த ஆரம்பிக்கும். ஆமென். அந்த அனாயிண்டிங் அவங்களுக்கு பார்த்து பயப்பட ஆரம்பிப்பார்கள். எது வேணும்? மாம்சத்தில் போய் போராடுறது வேணுமா? நம்ம அபிஷேகத்தை பார்த்து அவங்க பயந்து அடங்கணுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் மன்னிக்க முடியாத நபர்களை, உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் யாருன்னு சொல்லி, மன்னிக்க முடியாத நபர்களை நான் மன்னிக்க கிருபை தாரும். சகிக்க முடியாத நபர்களை நான் சகித்து கொள்கிறதற்கு எனக்கு பொறுமையை தாரும், கிருபையை தாரும். சகிக்க முடியாத அந்த நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஷவர் அக்கீடாமன் அரியதரபலா சந்தரபா கரபஷ கலபஹதனமரதியாலா ரிமனா ரிஹெட்டெல போசிட்டரமனா கந்தரல கபரியாங்கரா நெகெடுலோர் மசீடல மொக்கபலகாத்தியலபா ரிமனா கசக்கரபல ஷியந்தரலகுரமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மன்னிச்சிரு மகனே, மன்னிச்சிரு மகளே. முடியாட்டினாலும் ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளு, ஆண்டவர் கிருபை தருவார். ஆண்டவரே, இந்த நபர் எனக்கு மன்னிக்க முடியலை, இந்த நபர் எனக்கு மன்னிக்க அவ்வளவு. சில பேர் உங்கள்கிட்ட நன்மையை வாங்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட நல்ல நன்மைகளை பெற்றுட்டு உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க. உங்ககிட்ட நல்ல நன்மையை வாங்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்களையும் ஆண்டவர் சொல்கிறார், மன்னிச்சிரு, எனக்காக மன்னிச்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அது உனக்கு கிருபையை பெருக பண்ணும், ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை பெருக பண்ணும், உன்னுடைய அபிஷேகத்தை பெருக பண்ணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற சமாதானத்தை உனக்குள்ளே அது பெருக பண்ணும். புதிய நன்மைகளுக்கு வாசலாய் அது அமையும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக, கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு குறிப்பு. என் வாழ்க்கையில் நான் எடுத்த எல்லா தவறான முடிவுகளை எனக்கு உணர்த்தும். நம்ம எல்லாரும் லைஃப்பில் எல்லா சூழ்நிலையிலும் ரைட்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கோமா? என்னங்க இன்னைக்கு மௌன விரதமா? இல்லை, சில நேரம் ராங் டெசிஷன் எடுத்திருக்கோமா, எடுக்கலையா? சில நேரம் ஆண்டவர் சொன்ன பிறகுமே ராங் டெசிஷன் எடுத்து போய் மாட்டியிருப்போம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னது மாதிரி, ஆண்டவர் நீங்கள் ஸ்டாப் பண்ணி இந்த பெட்ரோல் பங்க்குள்ளே போ அப்படின்றாரு. நான் அதை கேட்காம சரி ஆண்டவரே நான் கொஞ்சம் தூரம் தான் நான் போயிடுறேன்னு சொல்லி டமார்னு போய் உளுந்து எந்திரிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இட் வாஸ் அ ராங் டெசிஷன் டு ப்ரொசீட் ஃபர்தர். கிருபையில் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் உணர்த்தி காட்டுறார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் எடுத்த தவறான முடிவுகளை முதல்ல என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க, அதை எனக்கு உணர்த்துங்க. தவறான முடிவுகள் என்ன, மகனே நீ இந்த இடத்துல இந்த டெசிஷன் எடுத்திருக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவார். மகளே நீ அந்த நேரம் அப்படி ஒரு முடிவு என்ன செஞ்சிருக்க கூடாது, எடுத்திருக்க கூடாதுன்னு உணர்த்துவார். நமக்கே தெரியும், தெளிவாக தெரியும். அப்போ ஆண்டவரே இனிமே அதுபோல சந்தர்ப்பம் வந்தால்
என்ன செய்யக்கூடாது? இப்போ அதுபோல சந்தர்ப்பங்கள் மீண்டும் வருமேயானால் நான் சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவி செய்யும். நான் சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவி செய்யும். அதிலும் நான் தவறான முடிவு எடுத்துட்டேன், நான் சரி செய்யக்கூடியவைகளை நான் சரி செய்ய எனக்கு கிருபை தாரும். சரி செய்யக்கூடியவைகளை சரி செய்ய கிருபை தாரும். 2 வேத உதாரணங்களை சொல்லுகிறேன். நமக்கு நேரம் ஆயிட்டு போகுது, பரவாயில்ல. ஈவன் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் ஏப்ரஹாம் had taken wrong decisions at times. பஞ்ச நேரத்தில் அவனை எகிப்துக்கு போக சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலை. அவராக போகிறார். ஒரு தடவை அங்கே போகிறாரு, ஒரு தடவை அமலேக்கிட்ட போகிறாரு. 2 தடவையும் பிரச்சனை வந்துச்சா வரலையா? யாருக்கு மெயினாக பிரச்சனை வந்துச்சு? இவர் எடுத்த தவறான தீர்மானத்தினால சாராளுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆபிரகாம் நினச்சார் தனக்கு பிரச்சனை வரும்னு, ஆனால் இவருக்கு பிரச்சனை வரல. யாருக்கு பிரச்சனை வந்தது? அது சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் எடுத்த ஒரு தவறான முடிவினால பாதிக்கப்படுறது யாரு சொல்லுங்க? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள். அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கும். மற்றவங்க எடுக்கிற தவறான முடிவில் கூட நம்ம பாதிக்கப்படுற மாதிரி இருக்கிறோம் பாருங்க. அது எல்லா இடத்துலையும் உண்மை. இட் இஸ் எ யூனிவர்சல் ட்ரூத். ஸ்தோத்திரம். அப்போது ஹாகாரை குறித்து ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டி இருந்தது. ஆகாரை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சதே ஒரு தவறான முடிவு. எவ்வளோ பெரிய ராங் டெசிஷன் பார்த்தீங்களா? ஆனால் அதை ரெக்டிஃபை பண்ண வச்சார் ஆண்டவர். ஆண்டவர் உணர்த்துறார், ஈசாக்கு மூலமாக தான்ப்பா உனக்கு சந்ததி, அந்த சந்ததி தான் நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்க போகிறேன். ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அடிமை பெண்ணையும் அவள் புத்திரன் என்ன செய்ய புறமே தள்ளுனா அங்கே சுதந்திர வீதம் அவனுக்கு கொடுத்துறாத. நீ சுதந்திர வீதம் கொடுக்க வேண்டியது யாருக்கு? ஈசாக்கு. அதை ஆபிரகாம் திரும்ப ரெக்டிஃபை பண்ணி செஞ்சாரா செய்யலையா? செஞ்சார். இன்னொருத்தவர் ராங் டெசிஷன் எடுத்தான். எல்லாம் பைபிள் உதாரணங்கள் சொல்கிறேன். நியூ கார்ட் ஐடியா. நான் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டேன். நியூ கார்ட் ஐடியா, புதிய வண்டில் ஒன்று செய்து கண்டுபிடிச்சாங்க தாவீது. ஆர்க் ஆஃப் த கவனன்ட், இந்த தமிழில் என்னது? இயேசுவே ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா எப்படி கொண்டு போகணுன்னு இப்போ நேரம் இல்லாதனால நான் வசனத்தை வாசிக்கலை, எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னான்னு யாத்திரையாகமும் 25ஆம் அதிகாரம் 10லேருந்து 22 வரைக்கும் அந்த பெட்டி எப்படி செய்யணும், இவ்வளோ நீளம், அதாவது கிட்டத்தட்ட 2.5 முழ நீளம், 1.5 முழ அகலம், 1.5 முழ உயரம், அப்புறம் உள்ள பொன் தகட்டால் மூடணும், வெளியே பொன் தகட்டால் மூடணும், மேலே கேருபீன்கள் ஒன்று கொண்டு கிருபாசனத்தை பார்த்தது மாதிரி கேருபீன்கள் 2 செய்து வைக்கணும், ஆப்போசிட்டாக அந்த கேருபீன்களுடைய செட்டைகள் அந்த பெட்டியை மூடுற மாதிரி இருக்கணும். பெட்டி 4 கார்னரில் வளையம் இருக்கணும். இதெல்லாம் அங்கே உள்ளதெல்லாம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த 2 வளையத்தினுள்ள ஏறக்குறைய 10 அடி நீளம் உள்ளதான பெரிய அந்த சித்தி மரத்தில் செய்யப்பட்ட கம்பு அதுகள் செருகப்பட வேண்டும். அது எதுக்காக அதை செருக சொல்றாருன்னா, ஒருத்தர் ஆசாரியர்கள் தவிர லேவியர்கள் மட்டும்தான் அந்த பெட்டியை சுமக்கணும். வேற எவனும் அந்த பெட்டியை சுமக்கக்கூடாது. சுமக்கிற லேவியனோட கையோ உடம்போ பெட்டி மேலே பற்றக்கூடாது. அதனால தான் அவ்வளோ நீளமாக கம்பு வச்சு அந்த கம்பை தான் ஷோல்டரில் தூக்கிட்டு போகணுன்றது ஆண்டவர் வச்ச ப்ரொசீஜர். இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்க, இந்த ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சவன் தான், ஆனாலும் ஒரு ராங் டெசிஷன் எடுக்கிறான். 2 சாமுவேல் 6:3. 2 சாமுவேல் 6:3 வாசிங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் அவன் வீட்டில் தான் அவ்வளோ நாள் இருக்குது. அவன் குமாரராகிய ஊசாவும் அபியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் நல்ல ஜோடிச்சு. அதனால தான் ரதம் இங்கிலீஷ் நியூ கார்ட்னு போட்டிருக்கோம். புதுசு தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். புதுசு அதுக்குன்னே ஸ்பெஷலாக செய்கிறான். அந்த ஊசா இன்னொருத்தர் அந்த ரதத்தை நடத்துகிறாங்க. எதை வச்சு கொண்டு வராங்க? ரதத்தில் வச்சு மாடு. எத்தனை மாடு வருது அதில்? வாசிச்சுட்டு போங்க, அப்படி வாசிச்சுட்டு போங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும்
தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பயங்கரமான வர்ஷிப், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே பார்க்க தார தப்பட்டையோட பிரமாண்டமா இருக்கு, கிராண்டா இருக்கு, கொண்டாட்டமா இருக்கு. எல்லாம் வெளியே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அவன் எடுத்த தீர்மானத்துல யார் அப்செட் ஆயிருக்கா? ஆண்டவர் அப்செட் ஆயிருக்கார். வாசிங்க. ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் அப்ப குறைஞ்சது 2 மாடாவது இருந்திருக்கணும் இல்லையா? மாடு அது பெட்டியோட வெயிட் யாருக்காவது தெரியுமா? அப்ராக்சிமேட்டா அந்த கம்போட சேர்த்து 600 கிலோகிராம், பெட்டி மட்டும் 88 கிலோகிராம், அந்த கம்போட சேர்த்து எல்லாம் உள்ள உடன்படிக்கை பெட்டி அந்த இதெல்லாம் சேர்த்து அந்த கேருபீன் இதெல்லாமே சேர்த்து வரும்போது ஏறக்குறைய 600 கிலோகிராம். மாடுகள் இடறி பெட்டி பிறண்டு பெட்டி அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். பொறுத்து பார்த்துட்டு இருந்தாரு. பிடித்த உடனே ஊசா காட் a visa to heaven. கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவி நிமித்தம். ஏன்னா தெரியும் நல்லா எல்லாருக்கும் பெட்டி யாரும் தொடக்கூடாதுன்னு. ஆண்டவருடைய திட்டவட்டமான கட்டளை அது தொடக்கூடாதுன்னு. இப்போ இந்த தப்பான தீர்மானம் தாவீதுக்கு ரொம்ப மனசு व्यसனப்பட்டுட்டான், சலிப்படைஞ்சு போயிட்டான். அப்புறம் அங்கே பெட்டி யார் வீட்டில் இருக்குது? ஓபேத்ஏதோம் வீட்டில் இருக்குது. ஓபேத்ஏதோம் வீட்டில் போய் அவங்க அதை பக்குவமாக வச்சதுனால ஓபேத்ஏதோமையும் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சா. இது தெரிஞ்ச உடனே அடாடாடா தப்பு பண்ணிட்டோமே. உடனே தாவீது என்ன செய்யறான்? மறுபடியும் பிரமாணத்தை எல்லாம் வாசிச்சு அடுத்தது 13ஆம் வசனம் வாசிங்க. 6:13. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள். இப்ப யார் சுமக்கிறா? ஆட்கள் மாட்டு வண்டியில இல்ல, ஆட்கள் ஆசாரியர்கள் தோளில் சுமக்கிறார்கள். இப்போ சுமந்துட்டு போனாங்கன்னா இடறதுக்கோ தடுமாறுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. 4 கார்னரில் 4 பேர் பெட்டியை விட்டு ஏறக்குறைய 7 அடியாவது குறைஞ்சபட்சம் தள்ளி தான் அவங்களை அந்த ஷோல்டரில் அந்த போல்ஸ் அந்த கம்புகளை வச்சுட்டு அவங்க சுமந்து கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. இப்போ தான் எடுத்த தப்பான தீர்மானத்தை தாவீது ரெக்டிஃபை பண்ணிட்டாரா? தாவீது தான் செஞ்ச தவறை உணர்ந்துட்டாரா? ரைட். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் தவறான சில தீர்மானங்கள் எடுத்ததுனாலே நானோ என்னை சார்ந்தவர்களோ ஒருவேளை பாதிக்கப்பட்டிருப்பார்களே, ஆனால் அந்த தீர்மானத்தை குறித்து எனக்கு உணர்த்தும். இனிமேல் நான் சரியான தீர்மானங்கள் எடுக்க எனக்கு உதவி செய்யும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப், இது நம்முடைய தனிப்பட்ட எடிஃபிகேஷனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் லைஃப்பில் சில தவறான தீர்மானங்கள் எடுத்திருக்கிற ஆண்டவரே, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல நான் தவறான தீர்மானங்கள் எடுத்தேன் என்பதை எனக்கு நீர் உணர்த்துவீராக. மீண்டுமாய் அப்படிப்பட்ட தீர்மானங்களை நான் எடுக்காதபடிக்கு கர்த்தாவே சரியான தீர்மானங்களை எடுக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியா நல்ல சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக குடும்பங்கள் விசுவாசம், பக்தி, தெய்வ பயம், பரிசுத்தம் இவைகளிலே நிலைக்க வேண்டும். கொர்நேலியுக்குள்ள விசுவாசம் இருந்தது, தெய்வ பயம் இருந்தது, பக்தி இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. அந்த குடும்பத்துக்கு உள்ள ஆண்டவருடைய சந்திப்பு கிடைத்தது. எந்த குடும்பம் விசுவாசத்திலே, பக்தியிலே, தெய்வ பயத்திலே, பரிசுத்தத்திலே நிலைக்கிறதோ அந்த குடும்பம் நிச்சயமாக தேவனுடைய சந்திப்பை பெற்றே தீரும். ஒரு நாளிலே ஆண்டவர் அந்த குடும்பத்தை பார்ப்பார், கண்ணும் கருத்துமாய் பராமரிப்பார். அல்லேலூயா. நடத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். பராமரிப்பார், பாதுகாப்பார், நடத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், அதிலே மகிமைப்படுவார். அப்போ அந்த குடும்பங்களில் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களில், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் என்ன நிலைக்கணும்? விசுவாசம். சொல்லுங்கள். விசுவாசம், பக்தி, தெய்வ பயம், பரிசுத்தம் இவைகள் நிலைக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், இந்த சபையில் இருக்கிறவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே விசுவாசம் நிலைப்பதாக, பக்தி நிலைப்பதாக, தெய்வ பயம் நிலைப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தம் நிலைப்பதாக என்று ஜெபிக்கிறோம். தெய்வ பயம் நிலைப்பதாக, பரிசுத்தம் நிலைப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இளவயது மரணங்கள், பாதி வயது மரணங்கள், இதெல்லாம் சடுதியான மரணங்கள் நம்ம சபையில் யாருக்கும் வரக்கூடாது.
ஆமேன், ஹல்லேலூயா. விபத்தில் மரணங்கள் வரவே கூடாது. அதெல்லாம் என்னோடய மைண்ட் அக்செப்டே பண்ணாது. ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் பாதுகாப்புக்காக இருக்கிறாருங்கிற விசுவாசத்தை நமக்குள்ள ஆண்டவர் ஆணித்தரமாய் தருவாராக. வலது கரத்தை உயர்த்த ஆண்டவர் எங்கள் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். 7 வயது மரணங்கள் எங்களுடைய சபை குடும்பங்களில் வரக்கூடாது. பாதி வயது மரணங்கள் வரக்கூடாது. லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ் வரக்கூடாது. ஆண்டவரே, சடிதியான மரணங்கள் வரக்கூடாது. விபத்துகளிலே வர்ற மரணங்கள் வரக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கிறத நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ எங்கள் ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக சபையில் Lord, help us to witness supernatural miracles in our midst. இயற்கைக்கு அப்பால்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய நடுவில் செய்யும்படிக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சபை நடுவில் இயற்கைக்கு அப்பால்பட்ட, அது எப்படின்னு தெரியாது, எப்போ செய்வார் நமக்கு தெரியாது, என்ன அற்புதம் நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். செய்ய வேண்டும் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் கிருபையா அதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பால்பட்ட அற்புதங்களை எங்கள் சபை நடுவில் இயேசுவே நீ செய்தரல வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அடுத்ததாக நாளை தின ஆராதனைக்காக ஜெபிக்க போகிறோம். நாளை தின ஆராதனை கர்த்தர் மகிமையாய் நடத்தி தரும்படிக்கும் ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தரும்படி எல்லா வலது கருத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதம் இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். தனிப்பட்ட தேவை உள்ளவர்கள், கிருபையின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, எத்தனையோ கரங்கள் உயர்த்தி இருக்கிறாங்கப்பா, நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க தேவை இன்னதென்று உமக்கு தெரியும். அவர்கள் தேவைகளை அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவரே இன்னும் பெருக பண்ணி சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். வழி நடத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், உடைய ஜனங்களை ஸ்திரப்படுத்தும். சமாதானத்தோடு இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.